தை அமாவாசை அன்று இந்த 4 காய்கறிகளை சமைத்தால் 1008 காய்கறிகளை சமைத்த பலனை அடையலாம் மற்றும் முன்னோர்களின் ஆசியை முழுமையாக பெற முடியும். உங்களுக்கு உங்களின் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டுமென்றால் மூலதோ பிரம்மரூபாய என்ற மந்திரத்தை 3 முறை இப்போது கமெண்டில் கூறி சேனலை சப்ஸ்கிரைப் லைக் செய்து கொள்ளுங்கள். தை அமாவாசை விரதத்திற்கு சமைக்கும்போது வாழைக்காய், பாகற்காய், பிரண்டை, பலாக்காய் ஆகிய 4 அல்லது ஏதாவது 3 காய்களை சமைக்க வேண்டும். இந்த 3 காய்கறிகளை சமைத்தால் 1008 காய்கறிகளை சமைத்து படையலிட்ட பலன் கிடைக்கும். தை அமாவாசைக்கு மட்டுமல்ல, பொதுவாக அமாவாசை மற்றும் பித்ரு காரியங்கள் செய்யும்போது பிரண்டை சமைப்பது 300 காய்களை சமைப்பதற்கு சமம் என்று புராணங்களில் சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. இதை மதிய உணவிற்கு சமைத்து அதை மறைந்த முன்னோர்களின் புகைப்படங்களுக்கு பொட்டு வைத்து பூ வைத்து படைக்க வேண்டும். சமைக்கக்கூடாத காய்கறிகள் என்னவென்றால் வெங்காயம், பூண்டு, அசைவ உணவுகள், முள்ளங்கி, முட்டைக்கோஸ், பீட்ரூட், பெருங்காயம், காலிஃப்ளவர் போன்றவற்றை சமைப்பதை தவிர்ப்பது நல்லது.